வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் தான் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் வெங்காயம் பட்டை லவங்கம் மட்டும் போட்டு வதக்குறேன், கருவேப்பிலை பச்சை மிளகா. இது வந்து மசாலா நானே அரைச்சேன். தனியா, மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நானே அரைச்ச மசாலா, கறி மசாலா. இப்போ வந்து நல்லா மசாலா வந்துச்சு. கறியை போட்டு இதில் வதக்கிடலாம். பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்காங்க. பெரிய பீஸ் தான் நல்லா இருக்குமாங்க கிரேவிக்கு? பெரிய பெரிய பீஸாக இருக்கே கறி. இதை கட்டிக்கலாம். சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மறுபடி போட்டு வதக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதோட இதெல்லாம் தண்ணியே ஊற்ற வேண்டாம், இப்படியே போட்டு வதக்கினாலே. அப்புறமா தண்ணியே வேணுன்னா கிரேவி தண்ணியே வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். பெரட்டின மாதிரி வேணுன்னா இப்படியே பெரட்டி வச்சுக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டெல்லாம் கூட இதிலே அரைச்சாச்சு மசாலாவோடையே. அதுக்கு இவ்வளோ பெரிய பீஸாவாக போடுவாங்க? கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வரணும் நீங்கள். நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதையும் போட்டு பரட்டிடுவோம். உங்களுக்கு பெரட்டாலாம் வேணும்னா இப்படியே பரட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் நான் தக்காளி போடல, இதிலே கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா எவ்வளோ பெரிய பீஸ்ப்பா, இது எவ்வளோ பெரிய பீஸ் வச்சு கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கலாம். எவ்வளோ பெரிய பீஸாக இருக்கும். கொஞ்சம் தக்காளி போட்டுருவோம், அரைச்சி வச்ச தக்காளி. நான் கொஞ்சம் இந்த மிக்சி கழுவுன தண்ணியெல்லாம் அப்படி இதில் ஊற்றி விட்டுருவோம். சரியாக போச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. நல்லா வேகட்டும். மசாலா, குழம்பு மசாலா பத்தலைன்னா போட்டுக்கலாம். காரத்துக்கு காரம் பத்தலை, அதனால் நான் பெப்பர் பவுடரும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பெரட்டி விட்டுருவேன். இப்போ வந்து இது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா மேலே போட்டுக்கிடலாம். இதுதான் சுவையான சிக்கன் கிரேவி தோசைக்கு தயாராகிடுச்சு.